வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். அதே ட்ரெய்லர் அதே வாடகை எபிசோட் 4ல் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே ஒரு மலையாளம் டைரக்டரோட ஸ்கேம் பற்றியும் இன்னொரு 2024ல் வந்த ஒரு சூப்பர் ஹிட்டான தமிழ் படத்தை பற்றியும் பேசணும்னு சொல்லியிருந்தோம். வாங்க பார்க்கலாம். அதே டெய்லர் அதே வாடகை. ஃபஸ்ட்டு அந்த மலையாள டேரக்டர்னு பார்க்கும்போது நம்ம ஜீத்து ஜோசப் சாரை பற்றி தான் பேசணும். ரொம்பவே முக்கியமான ஒரு டேரக்டர், பயங்கரமான படைப்புகள்லாம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் ரீசெண்டாக இவரோட ஸ்கேம் பற்றி தெரிஞ்சப்போ ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவர் 2023ல் ஒரு படம் பண்ணியிருந்தார், நெருன்னு சொல்லிட்டு. ஒரு கோட் ட்ராமா எமோஷ்னலாக கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தை திருஷ்யம் டைரக்டர்ன்றதுனாலேயே தேட்டரில் தான் பார்க்கணுன்னு அடம் பிடிச்சி போய் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஒரு மேட்ரே தெரிஞ்சுது, இந்த படம் எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு. 1995ல் வந்த இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் 2ன்ற படத்துலேருந்து அழகாக உருவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நெருன்னு தெரியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கதை ஆல்மோஸ்ட் சேம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்கா. பட் இந்த படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். கண்ணு தெரியாத ஹீரோயினை ரேப் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல எப்படி ஹீரோ வரைஞ்சி கல்பிரிட்டை பிடிச்சாருன்ற மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கும். பட் நெருவில் ஹீரோயினே எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி சூப்பராக மாற்றிருப்பாங்க. இந்த நெரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமாவில் பயன்படுத்துகிற ஒரு எமோஷ்னல் கோட் ட்ராமாக்குன்னு இருக்க ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பார். அவர் கொஞ்சம் டச் விட்டு போயோ இல்லை பார் கவுன்சிலேருந்து கொஞ்சம் வெளியவோ விலகி இருப்பார். அவர்கிட்ட நியாயம் கேட்டு வருவாங்க ஹீரோவோ இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரோ. அவங்களுக்காக ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் போராடி எப்படி ஒரு நியாயம் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறத எமோஷ்னலாக காட்டுவாங்க. அதே டைம் ஆப்போசிட்டில் இது வரைக்குமே யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் வில்லன் வக்கீல் இருப்பாங்க. அவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணாலுமே இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றதை எமோஷ்னலாக காட்டுவாங்க. மலையாள சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமான்னு வந்தாலே கோட் ட்ராமானாலே இதுதான் கதை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கனாலே நேர்கொண்ட பார்வை, மனிதன் எல்லாத்துக்குமே இதே டெம்ப்ளேட் தான். பட் எப்படி கொண்டு போகிறாங்க, கேஸ்ட் பண்ணுற நடிகர்கள் எந்த அளவுக்கு அதை தூக்கி சுமக்கிறாங்கன்றதில் தான் படத்தோடைய வெற்றி இருக்குது. சரி, வழக்கமான டெம்ப்ளேட்டை எடுத்து ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து திருடி பண்ணியிருக்காருன்னு நீ சொல்கிற, இதில் என்ன பெரிய ஸ்கேம் கண்டுபிடிச்சிட்ட, அட்லி பண்ணாத திருட்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக இதில் இருக்க வைத்தறிச்சல் என்னன்றதை இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸை தாண்டி மூணாவதாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் டிவி மூவி. ஒரு பர்டிகுலர் கேபிள் நெட்வொர்க் அவங்களே சொந்த காசை போட்டு அவங்க டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே எடுக்கிற படம் தான் இந்த டிவி மூவி. இதை தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, எந்த பெரிய ஓடிடிக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கேபிள் நெட்வொர்க் வச்சுருக்க அவங்களுடைய அஃபிஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இதை விடுவாங்க. இந்த மாதிரி மூவிஸை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த டைமில் இதை டிவிடியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒவ்வொருத்தருமே அவங்களோட சேட்டலைட் நெட்வொர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சு அதில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1995ல் வந்த இந்த படத்தை எப்படி ஜீத்து ஜோசப் தேடி பிடிச்சி அதை எடுத்து, ஒரு டிவி மூவி தானே, யாருக்கும் தெரியாது, பெரிய பாப்புலாரிட்டி இல்லை, கண்டிப்பாக மாட்ட மாட்டோன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் அது நினைக்கும் போது தான் இது ரொம்ப பெரிய ஸ்கேமாக தெரியுது. ஸோ இந்த படத்தில் நடந்த ஸ்கேமை நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் இதே மாதிரி கேட்டகரியில் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற பயம் வருது. கண்டிப்பாக திருஷ்யம் சீரீஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த இந்த 12th மேன் படமும் இதே கேட்டகரியில் தான் வரும். 2022ல் வந்த இந்த 12th மேன் ஒரு அருமையான படம், இல்லைன்னு சொல்ல. கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை அழகாக ஒரு 2016ல் வந்து ஒரு இட்டாலியன் மூவிலேருந்து தூக்கியிருக்காருன்னு கேட்கும்போது தான் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. உலகத்திலேயே அதிகப்படியாக ரீமேக் செய்யப்பட்ட படமாக இது கன்சிடர் பண்ணப்படுது. அவ்வளோ ஒரு தரமான படம். இதை வந்து அஃபிஷியலாக 2 முறை மலையாளத்திலே ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. இந்த கதையை அழகாக உருவி இதை அப்படியே எடுக்கக்கூடாதுன்னு நெருவில் பண்ண அதே மேஜிக்கை சூப்பராக கிளைமேக்ஸை மட்டும் மாற்றுறதுக்காக ஒரு ஹூ டன் இட் கான்செப்டை உள்ளே திணிச்சு ட்விஸ்ட்டு வச்சு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், 3D எடுக்கிறது ஒரு பெரிய குத்தம் கிடையாது, யாருமே பண்ணாததெல்லாம் இல்லை. பட் ஜீத்து ஜோசப்னா திருஷ்யம் எடுத்தவராச்சே அப்படின்ற அந்த லெகசிக்காக தான் அவரை நம்பி படம் பார்க்குறோம். பட் ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து அது ஸ்கேம் தான் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் எனிஹவ், ஸ்கேம் பண்ணி தான் இந்த படங்கள் பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படங்கள் தான், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் சொன்ன எல்லா படங்கள்லையுமே ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரெண்டாவதாக ஒரு மேட்ரு பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். 2024ல் கோலிவுட்டில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் மூவியாக அமைஞ்சது விஜய் சேதுபதியோட மகாராஜா படம். இல்லைன்னு சொல்ல, ஒரு அருமையான படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பட் அந்த படத்தில் தான் மேஜராக 2 ஸ்கேம் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம், என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேமை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய மீம் பேஜஸ் பேசினாங்க. பட் அதோடைய ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேருக்கு அதோடைய எஃபெக்ட் பற்றி புரியல. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படம் பார்க்காதவங்க ரியலி சாரி, கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பார்க்கலன்னா இதோட குவிட் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அவருடைய பொண்ணு அவரோட பொண்ணு இல்லை, வில்லனோட பொண்ணுன்றதை தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் பொண்ணுன்னு தெரியாமல் அவர் என்னென்ன பண்ணார் அந்த பொண்ணுக்குன்றதை நினச்சி அந்த கில்ட்டில் அவர் இறந்து போகிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் எடுத்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இப்படி ஒரு டாபிக் வராததுனால ரொம்பவே ஓவர்வெல்மிங்காகவும் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதை பெருசாக பாராட்டினாங்க. பட் இந்த பாராட்டுகள்லாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதே கான்செப்டை யூஸ் பண்ணி வந்த படங்களுக்கான டைரக்டருக்கு தான் போய் சேரணும். இந்த டைரக்டருக்கு மட்டும் பாராட்டுறது நியாயம் கிடையாது. 2003 வந்த சவுத் கொரியன் த்ரில்லரான இந்த ஓல்டு பாய் படத்தில் தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ட்விஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இதை தொடர்ந்து 2010 வந்த ஃப்ரெஞ்சு த்ரில்லரான இன்சென்டிஸ்ன்ற படத்தில் இந்த த்ரில்லர் ட்விஸ்ட்டையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. 2 படமுமே ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். சரி, ஃபாரின் மூவிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கான்செப்டாக நம்ம ஊரில் கிடையாதான்னா அதான் இல்லை. 2023 மலையாள சினிமாவில் இராட்டான்னு ஒரு படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் மையமாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளோ ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். மலையாள சினிமா சொல்லவே வேண்டாம். 3 படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அவ்வளோ எமோஷ்னலாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 3 படத்துக்கும் மகாராஜா படத்துக்கும் இருக்க வித்தியாசம்னு பார்க்கும்போது மகாராஜாவில் ஹீரோவை பழி வாங்குற வில்லன் அவ்வளோதான். அவர் இந்த பொண்ணை டார்கெட் பண்ண மாட்டார். இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு தவறான உறவு முறையை பற்றிலாம் அங்கே மேட்ரே கிடையாது. ஹீரோவை தான் டார்கெட் பண்ணி வருவார். பட் கிராஸ் ஃபயரில் இந்த பொண்ணு மாட்டினதுனால அதை செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ மெயின் டாபிக் மையக்கரு இந்த கான்ட்ரவர்ஷியலான ட்விஸ்ட்டோ இந்த தகாத உறவு முறையோ கிடையாது. இது நல்லா இருக்கே, இதை வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் பேட்ச் ஒர்க்காக தான் இந்த டேரக்டர் அழகாக ஸ்கேம் பண்ணிட்டார். ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண அந்த 3 மூவிஸ்க்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற கான்ட்ரவர்ஷியலான ட்விஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி நிறைய பேர் மீம்ஸ் போட்டாங்க, நிறைய பிரபலமாச்சு. பட் இதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பற்றி யாருமே உன்னிச்சு கவனிக்கலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக மகாராஜா ஒரு லாஸ்ட் மினிட் பேட்ச் ஒர்க் ஸ்கேம் தான். திருப்பவும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது ஸ்கேம்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை சைனா வரைக்கும் கொண்டு போய் பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. பட் அதோட உண்மையான உழைப்பு இந்த இயக்குனரோடது கிடையாது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 படத்தை தாண்டி இன்னொரு 4வதாக ஒரு அண்டர்ரேட்டட் மூவி இருக்குது இதே கான்செப்ட்லன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த படம் என்னன்றது இப்போ மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம். 2010 வந்த இன்னொரு சவுத் கொரியன் த்ரில்லர் தான் இந்த நோ மர்சி. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். குறிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும், தரமாக இருக்கும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கருணையே இல்லாமல் செஞ்சுருப்பான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு உணரும். இந்த 3 படத்தை பற்றி பெருசாக பேசின யாருமே இந்த படத்தை பற்றி ரெக்கக்னைஸே பண்ணல. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி 2வதாக ஒரு ஸ்கேம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்கேம் பற்றியாச்சும் நிறைய பேர் பேசினாங்க, கொஞ்சமாச்சும் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. செகண்ட் ஸ்கேம் பற்றி யாருமே பேசலை. ரொம்பவே வருத்தமான விஷயம் அதுதான். அது என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தாண்டி அதிகமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், பயங்கரமான பேக் போன்னு சொன்னால் அது ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங் தான். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்குன்ற மாதிரி இவர் கதை சொல்லுவார். பட் நிஜத்தில் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். ஸோ 2 வித்தியாசமான டைம்லைன் சீக்வன்ஸை அழகாக எடிட் பண்ணி ஒரே மாதிரி கோர்வையாக கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. அகெயின் ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேரோட சீக்வன்ஸுமே வேறு டைம்லைன்றதையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் ரிவீலிங்காக இருந்தாலும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மேஜிக் எப்படிடா பண்ணாருன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. இதே டெக்னிக்காக ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதை யாருமே ஆடியன்ஸ் சரியாக பார்க்கல அப்படிங்கிறது தான் ரொம்பவே மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம். 2019 தமிழில் வந்த படம் இந்த வெள்ளைப்பூக்கள். ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர், பட் அண்டர்ரேட்டட் மூவி. தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த படத்தை கொண்டாடணும், எந்த படத்தை தூக்கி போடணும்னு தெரியவே தெரியாது. இந்த படத்தை அவ்வளோ ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆக்குனாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு 40 பேர் கூட இல்லை. அவ்வளோ அருமையான படத்துக்கு எந்த ரெக்கக்னிஷனுமே கிடைக்கல. பட் இப்போ பேக் டு பேக் ஸ்கேம் பண்ணி வச்சுருக்க ஒரு படத்தை சைனா வரைக்கும் கொண்டு போய் பிரபலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் தமிழ் ஆடியன்ஸ் மேலே பயங்கரமாக கோவம் வருது. இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்கை இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே வேறு டைம்லைனில் இருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மொத்த படத்தையுமே ஃபாரினில் செட் பண்ணியிருப்பாங்க. எந்த ப்ராப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுமே நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. பட் ரிவீல் பண்ணுற பாயிண்ட்லாம் அவ்வளோ தரமாக செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். மகாராஜா படத்துலையாவது சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க, இதில் அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தியேட்டரில் பார்த்தது அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க பார்க்காம. நல்ல படங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னேஷனை கொடுக்காதது தான் தமிழ் சினிமா பண்ணுற பெரிய முட்டாள்தனமே. நிறைய ஸ்கேம்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது. அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காமல் அதை முட்டாள்தனமாக ஏற்றி விட்றீங்க. பெரிய தப்பு. இப்போ மகாராஜா டேரக்டர்கிட்ட கேட்டால் மட்டும் ஒத்துக்குவா போகிறாரு. ஆமாம், நான் இதை பார்த்து தான் எடுத்தேன், இதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன். அவருக்கு இப்போ தூக்கி அவார்டை கொடுத்துட்டீங்க, பெரிய டேரக்டர் ஆக்கிட்டீங்க. பட் இந்த வெள்ளைப்பூக்கள் எடுத்த டேரக்டர் எங்கே போனாருன்னே தெரில, ஆளையே காணோம்.
ஆரம்பத்துலேருந்தே சொல்ல வர கான்செப்ட் இதுதான். நல்ல படங்களா குடுத்தா மட்டும் பத்தாது. அத ஸ்கேம் பண்ணாம குடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க திருடி ஸ்கேம் பண்ணி எடுக்கும்போது அத நல்ல படமா பிரசன்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல படம் தான். பட் நீங்க ஒரு ஆடியன்ஸா ஒரு படத்த பாராட்டுறதுக்கு முன்னாடி அதோட முழு உழைப்பும் அந்த ஒரு இயக்குனருக்கு கிடைக்கணுமா? இல்ல அதோட ஒரிஜினல் உழைப்பு யாருதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பாராட்டுங்க. ஆடியன்ஸ் தான் ஒரு படத்த ஜெயிக்க வைக்கிறதுக்கான முக்கியமான கருவி. அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடுத்துட்டாலே போதும்னு நெனைக்கிற இயக்குனர்ஸ்க்கு மத்தியில ஒரு நல்ல படம் வரும்போது, அதையும் தயவுசெய்து கொஞ்சமாச்சும் ரெகக்னைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு குப்பை படத்த ஏத்தி விடுற அளவுக்கு பண்ணலனாலும், ஒரு சாதாரணமா அதுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷனும், பாராட்டும் கிடைக்கணுன்றது தான் நம்ம சேனல் சார்பா கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு லிஸ்ட்ல சொன்ன அத்தன படங்களுமே நல்ல படங்கள் தான். எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா சஜெஸ்ட் பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாரி ஸ்கேம்ஸ் இருக்குன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதே போல ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.